இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஒரு சம் பார்க்க போறோம். இங்க 80th சம் பாருங்க. இங்க ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துட்டு இந்த பிளாக் டயக்ராம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த பிளாக் டயக்ராம சிக்னல் டு ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். இப்போ சிக்னல் டு ஃப்ளோ கிராஃப்னா இந்த பாயிண்ட் நான் 1 ன்னு எடுத்துக்கிறேன், இந்த சம்மிங் பிளாக் 2 ன்னு எடுத்துக்கிறேன், இந்த சம்மிங் பிளாக் 3 ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் 4 ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் 5 ன்னு எடுத்துக்கிறேன், இந்த C of S வந்துட்டு 6 ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம டிரா பண்றோம். 1 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு 2க்கு நடுவில் என்ன இருக்கு? 1 வந்துட்டு R of S, 6 வந்துட்டு C of S. 1க்கு 2க்கு எதுவும் இல்லை, ஸோ 1. 2க்கும் 3க்கும் நடுவில் என்ன இருக்கு? G1 இருக்கு, அதாவது 1 + S + 4 G1 இருக்கு. அடுத்து வந்துட்டு 3க்கும் 4க்கும் நடுவில் எதுவும் இல்லை, ஸோ 1. 4க்கும் 5க்கும் நடுவில் G2 இருக்கு. G2 என்னது? 1/S + 8. 5 to 6 எதுவுமே இல்லை, ஸோ 1. ஓகேவா? அடுத்து இந்த லூப் பாருங்க, 4ல இருந்து 2க்கு போயிருக்கு. 4ல இருந்து 2 இங்க வந்துட்டு என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம -1 போட்டிருக்கோம். அடுத்து 5ல இருந்து 3க்கு போயிருக்கு. இங்கேயும் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கா? ஸோ -1. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C of S R of S எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் மேல எழுதுவோமா? ஸோ ஃபார்வர்ட் பாத்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? G1 G2 இருக்கா? ஸோ அதை எப்படி எழுதிப்போம்? G1 G2 எழுதிப்போம் டிவைட் பை 1 - ஆஃப். இங்க லூப்ஸ் என்ன இருக்கு? இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன இருக்கு? -G1 H1க்கு 1 இருக்கு. அதே மாதிரி மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு? G2 -1, அப்போ -G2 இதா இருந்திருக்கும். அப்போ C of S H of S G1 H1 என்ன வந்திருக்கும்? 1/S + 4 1/S + 8 divided by 1 - of G1 G2. அப்போ மைனஸ் G1 இங்க என்ன இருக்கு? 1/S + 4 - 1/S + 8 இருக்கும். இதை நம்ம எழுதினோம்னா இங்க மேல வந்துட்டு 1 divided by S + 4 S + 8 S + 4 S + 8. இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம என்ன இருக்கும்? S × S S² + 4S 8S 12S + 4 8s 32 divided by இது எப்படி எழுதிப்போம்னா 1 + S/4 + 1/S + 8 எழுதிப்போமா? ஸோ இப்போ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 1 divided by S² + 12S + 32 divided by இதுக்கெல்லாம் நம்ம LCM எடுத்துருந்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும்னா S + 4 + S + 8 divided by S + 4 of S + 8 இருந்திருக்குமா? ஸோ இப்படி நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு என்ன இருந்திருக்கும்னா 1 divided by S² + 12S + 32 divided by இந்த இருக்கா, இது இங்கே போய் மல்டிபிள் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பண்ணும்போது S² + 12S + 32 plus S + 4 + S + 8 இருக்கு. அப்போ 2S + 12 divided by S² + 12S + 32. இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 1 divided by S² + 12S + 2 which is equal to 14S plus 32 + 12 44. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனலாக வந்துட்டு H of S. ஸோ எது மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு PK ல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.